வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே, இன்றைக்கி இருக்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா தொப்புளாக்கரை கிராமத்தில் இருக்கோம். இந்த தொப்புளாக்கரை கிராமத்தில் அருமை உறவுகளே, பெற்ற பிள்ளை இருந்தும் ஆதரவு இல்லாமல் மிகவும் மழை காலத்தில் சிரமப்பட்டு ஒரு வயசான முதியவர் கருப்பசாமி இங்கே இருக்கார். தொப்புளாக்கரையில் உள்ளவங்க இவங்க அருமை உறவுகளே, அதை பார்த்தவனே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. வாங்க உறவுகளே, கருப்புசாமியை பாருங்கள், இந்த ஐயாவை இங்கே பாருங்க. அவர் இருக்கிற வீட்டை பாருங்கள். இதுதான் அவர் இருக்கிற இடம். இந்த வீட்டை கொடுத்த ஒரு நல்ல மனிதருக்கு ரொம்ப நன்றி. எதுவுமே இல்லை மேற்கூரையெல்லாம். இதுக்குள்ளே தான் அவர் சமைச்சு சாப்பிட்டு கருப்புசாமி ஐயா இருக்கார். உண்மையிலே அருமை உறவுகளே, கண்டிப்பாக இவருக்காக ஒரு வீடு மேலே சீட்டு போட்டு இதை நம்ம புதுப்பிச்சு கொடுக்கணும். அருமை உறவுகளே, தயவு செய்து இது அரசு கவனத்திற்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்த தொப்புளாக்கரை கிராமத்தில் இந்த கிராமத்தில் உள்ளவங்க தான் அவருக்கு ஆதரவு. பெற்ற பிள்ளை இருந்த ஆதரவு இல்லை. அருமை உறவுகளே, தாய் தகப்பன் எந்த நிலைமையில் பார்த்தீங்களா? ஒவ்வொரு வீடியோவை ஏன் போடுறேன், இந்த மாதிரி கருப்புசாமி ஐயா போல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை சொன்ன உடனே இந்த தொப்புளாக்கரை கிராமத்துக்கு நான் வந்தேன். நாளைக்கே இந்த வேலை துவங்கப்படும். இவருக்கான இந்த இதை நம்ம எடுத்துகிட்டு அழகாக ஒரு வீடு நம்ம கட்டி கொடுக்குறோம். இவர் இருக்கும் வரையிலே இவர் உணவுக்கு தேவையான எல்லாத்தையுமே அனைத்து தமிழர்கள் சார்பாக நானே ஏற்றுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கே தொப்புளாக்கரையில் நிறையா கொத்தனார் இருக்காங்க, அவங்களும் ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. நாளைக்கே இந்த வேலை ஆரம்பிக்கப்படும். அருமை உறவுகளே, உங்களால் இயன்ற உதவியை தயவு செய்து ஐயா கருப்புசாமிக்கு உதவி செய்யுங்க. பாருங்கள் எந்த நிலைமையில் இதான் மனிதனோட வாழ்க்கை. அருமை உறவுகளே, பெற்ற பிள்ளை இருந்து தாய் தகப்பனை தயவு செய்து பார்க்கணும். கடைசி காலத்தில் இப்படி விட்டிங்கன்னா நம்ம சந்ததியும் நல்லா இருக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் கவலைப்பட போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிலையில் பாருங்கள், இதுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பாருங்கள், இதுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டு மழை தண்ணி வந்தாலும் இதை காமிங்கப்பு, மழை தண்ணி வந்தாலும் இதில் இறங்கி இதுக்குள்ளே தான் படுத்து கிடக்காரு இந்த வயசான காலத்தில். அருமை உறவுகளே, நாளைக்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து இவருக்கான ஒரு வீடு அழகாக இங்கே ரெடி பண்ணி கொடுக்குற. அருமை உறவுகளே, உங்களால் இயன்ற உதவியை கருப்புசாமி ஐயாவுக்கு செய்யுங்க. நாளைக்கே இந்த வேலையை துவங்கப்படும். எத்தனையோ பேர் தமிழ் உறவுகள் நல்ல இதயங்கள் இருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அருமை உறவுகளை, கண்டிப்பாக என்னுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் உங்களுக்கு தெரியும். என் ஃபோன் நம்பரில் உங்களால் முடிஞ்ச உதவியை தயவு செய்து இவருக்கு செய்யுங்க. நாளைக்கே இவருக்கான அந்த வேலை, இந்த வீடு புதுப்பிக்கப்படும். இந்த நல்ல இதயங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம பதிவிடுறோம். கஷ்டப்படுற மக்கள் எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக இந்த எம்கேஆர் இருப்பேன். அனைத்து தமிழர்களோட ஆதரவோடு எத்தனையோ பேர்த்துக்கு நம்ம உதவி செஞ்சு வச்சுருக்கோம். பார்ப்பதற்கே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை எனக்கு தெரியப்படுத்தின அன்பு சகோதரர் தொப்புளாக்கரையை சேர்ந்த கொத்தனார் கூடிய பேர் என்ன, கிழவையா அவர்களுக்கும் தொப்புளாக்கரையை சேர்ந்த கிராம பெரியவர்களுக்கும் உறுதியாக இந்த வீடு இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் இதுதான் அவருக்கு வீடு. இந்த காரை எல்லாமே உடஞ்சி போச்சு. உறுதியாக நாளைக்கு காலையில் இவருக்கான இந்த வீடு புதுப்பிக்கப்படும். அவர் ஆயுள் உள்ளவரை அவருக்கு சாப்பாட்டுக்கான எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்வேன். அருமை உறவுகளே, அன்பு சகோதரங்க பேர் என்ன, கிழவியா சார்பாக அதான் உண்மையான அன்பு. இவர் காலையில் தான் எனக்கு தெரிவித்தார். காலையில் தெரியப்படுத்தினோடனே அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தேன், உடனே ஓடியான்ட்டேன். அப்போ பார்த்துங்களா, இந்த பூரா மழை காலம், இந்த மழையிலலாம் இதில் தான் இருக்கார். அருமை உறவுகளை, இந்த வீடியோவை பார்த்தவனை அதிகமாக பயிருங்க. நாளைக்கு இங்கே உள்ள அண்ணன், இந்த அண்ணன் மத்தியில் வேலை உடனே ஆரம்பிக்கப்படும். நாளைக்கே வேலை துவங்குறேன். உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க, அதிகமாக ஷேர் பண்ணுங்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தமிழ் உறவுகளே.